அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் எதை பற்றி பேசப் போகின்றோம் என்று பார்த்தால், ஒரு பெண்ணுக்கு அவர் கர்ப்பவதியானதன் பிற்பாடு என்னென்ன விடயங்களை எல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் அவருடைய கர்ப்ப காலத்தில், அல்லது என்னென்ன விடயங்களை தவிர்க்க வேண்டும் தன்னுடைய அந்த சுகப்பிரசவத்திற்காக. இவ்வாறான பல சந்தேகங்களும் எங்களுக்குள் இருக்கும். சாதாரண ஒரு பெண்ணுக்கு எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரி, அவருடைய அன்றாட செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, அதை பெரிதாக நாங்கள் சிந்திப்பதில்லை, செயற்படுத்திக் கொள்வதில்லை. ஆனாலும் இந்த குறிப்பிட்ட கர்ப்ப காலம் என்பது அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலப்பகுதி. ஆகவே அந்த காலப்பகுதியில் அவர்கள் பின்பற்ற வேண்டிய உணவு பழக்க வழக்கங்கள் தொடங்கி அன்றாட செயற்பாடுகள் வரை அனைத்திலும் எவ்வாறான விடயங்களை அவர்கள் தவிர்க்க வேண்டும், எவ்வாறான விடயங்களை கூடுதல் கவனம் கொடுத்து செயற்படுத்த வேண்டும் போன்ற பல விடயங்களையும் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் கலந்துரையாடப் போகின்றோம். ஆகவே இன்றைய தினம் எங்களோடு அதிதியாக இணைந்து கொள்கின்றார் மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் வைத்திய நிபுணராக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் ஆர் பிரதாபன் அவர்கள். இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் ஒரு கர்ப்பிணி பெண் செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத விடயங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் எங்களோடு கலந்துரையாடுவதற்காக டாக்டர் ஆர் பிரதாபன் அவர்கள் இணைத்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய அன்றாட செயற்பாடுகள் பற்றி எவ்வளவு தூரம் அக்கறை இருக்கின்றதோ இல்லையோ, ஒரு கர்ப்பவதி தான் என்று தெரிந்ததன் பிற்பாடு அவருடைய பல சந்தேகங்கள் அவர்கள் எழக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவர்களுடைய அந்த 1000 கேள்விகளையும் நீங்கள் முகம் கொடுக்கின்ற ஒருவர், இதை பற்றி உங்களுடைய அறிமுகம் என்னவாக இருக்கின்றது? ஆமாம், உண்மையிலே இந்த கர்ப்பமடைந்து ஒரு பெண் வருகின்ற போது, அதாவது கர்ப்பகாலம், அவர் குழந்தை பாக்கியத்தை பெற்று குழந்தை பெற்றெடுக்கின்ற அந்த காலப்பகுதி உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலப்பகுதி என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் அதை உணர்ந்திருப்பார்கள். ஆனால் அந்த காலப்பகுதி பல விதமான காரணங்களால் சில நேரம் ஒரு பயமான ஒரு விடயமாகவோ, அல்லது அந்த குழந்தை பெற்றெடுக்கும் முறை பயந்தபடியே இருப்பதாகவோ, அல்லது ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தத்துக்கு உருவாகியோ இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்களுக்கு அநேகமான சந்தர்ப்பங்களில் பெண்கள் ஆளாகிறார். காரணம், பலரும் பல்வேறு விதமான அறிவுரைகளை சொல்வார்கள். ஒருவர் சொல்லுவார் இதை செய்யாது, இன்னொருவர் சொல்லுவார் அதை செய்யாது, சிறுவர் சொல்ல அதை செய். அவ்வாறாக மன குழப்பங்களுக்கு ஆளாகி இருப்பார்கள். உண்மையில் சொல்லப்போனால் அதாவது மருத்துவ நிபுணரிடம் வரும் பொழுது நாங்கள் சொல்லி ஒரு அறிவுரை சொன்னாலும் வீட்டை போயிட்டு வரும்போது திருப்பியும் குழப்பமடைந்து வருவதை நான் கண்டிருக்கின்றேன். காரணம், பல்வேறு விதமான அறிவுரைகள் பல்வேறு பட்ட தரப்புகளிடமிருந்து அவர்களுக்கு வருவதால் குழம்பி போடுறார், எது நல்லதும் எது கூடாது. ஆகவே தான் ஒரு சாதாரணமான ஒரு அறிவுரையை இந்த நிகழ்ச்சியினூடாக நான் சாதாரணமாக என்னிடம் அல்லது எங்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கே, பல்வேறு விதமான கற்பனைகள் கேட்கின்ற கேள்விகளே ஒரு தொகுப்பாக எடுத்து கதைக்கலாம் என்றதை நான் நினைத்திருக்கின்றேன் என்று. உண்மைதான். ஏனென்று சொன்னால், அதுவும் குறிப்பாக முதலாவது கர்ப்பகாலம் என்பது அவர்களுக்கு அதிகப்படியான சந்தேகம், அதிகப்படியான ஒரு பயணம், இவ்வாறான மனநிலையை கொண்டு வரக்கூடியது. முக்கியமாக நாங்கள் ஆரம்பத்தில் பேசுவதானால் தனித்து பல விடயங்களை பேச வேண்டும் என்றாலும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து முதலாவது பேச வேண்டியது நான் நினைக்கின்றேன் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கமாக இருக்கும். எந்த உணவை உட்கொள்வது, எந்த குடிப்பானம் தனக்கு சரியானதாக இருக்கக்கூடும் என்பது போன்ற நிறைய குழப்பங்கள் அவர்களுக்குள் இருக்கும். ஆகவே ஆரம்பத்தில் நாங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் என்று பேசுவதானால் அதிலும் அவர்களுடைய அந்த கர்ப்ப கால பகுதியை பொறுத்து அது சில வேளைகளில் மாறுபடக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆரம்ப காலகட்டம், அதாவது ஒரு குறிப்பிட்ட முதல் 3 மாத கால பகுதி கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கான உணவு பழக்க வழக்கங்களில் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உணவுகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்று அவை எவ்வாறு வேறுபடுகின்றன, அதை பற்றி பேசலாம் டாக்டர். கர்ப்ப காலத்தில் உணவு பழக்கம் அல்லது உணவு சம்பந்தமான விடயம் என்பது ஒரு முக்கியமான விடயம். இதில் சில முக்கியமான குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். தப்ப அபிப்பிராயங்களும் இருக்கின்றது, அவை சம்பந்தமாக சொல்ல இருக்கிறேன். முதலாவதாக, இருவருக்காக சாப்பிட வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் யோசித்தார். அதாவது தனக்காகவும் தன்னுடைய கர்ப்பப்பையில் வளர்கின்ற குழந்தைக்காகவும் இருவருக்காக சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது தவறு. அவ்வாறு அன்று இல்லை. ஆனால் அந்த உணவு பழக்க வழக்கங்களை மிகவும் குறிப்பாக கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம் என்றதான் அங்கே விடயம். அதாவது கூட சாப்பிடணும் என்று சொல்லி இன்று இல்லை. அடுத்தது, இந்த உணவுகள் இன்னும் பொழுது உண்மையிலே அந்த குழந்தை உங்களுக்கு தெரியும், ஒரு களத்திலிருந்து உருவாகி ஒரு 10 மாதத்திலே ஒரு முழு ஒரு மனிதனே உருவாகிறார் போது, அந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த குழந்தைக்காக செய்கின்ற நல்ல விடயங்களுடைய பலாபலங்களையும் நாங்கள்
எடுக்கலாம் என்ற அதே வேளை நாங்கள் செய்கின்ற தீவையான பலாபலங்களும் அதில் வந்ததென்றால் அதில் சில நேரங்களில் அதை நாங்கள் மாற்றியமைக்க முடியாது. ஆகவே நல்ல நல்ல விடயங்களை செய்யணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ரைட். உணவுகள் என்று நாங்கள் எடுக்கும் பொழுது அந்த முதல் 3 மாத காலத்தில் உணவு ஒரு பிரச்சனையாக இருக்கும். காரணம் என்னென்று சொன்னால் அந்த மசக்கை என்று சொல்லப்படுகின்ற இது வாந்தி, உணவில் நாட்டமின்மை, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதை தவிர்த்து கொள்வதற்கு உண்மையில் முடியாது. ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நான் எவ்வாறாக தேவையான உணவை எடுக்கலாம் என்பதற்கான சில டிப்ஸ் என்று சொல்லலாம். அதை சொல்கிறேன்னு சொன்னால் அந்த மனம் இருக்கும்போது கூடுதலான வாந்தி வரும், மனம் இருக்கும் பொழுது. ஆகவே அந்த மனம் உருவாகிற மாதிரி உணவுகளை சமைப்பதை தவிர்க்க வேண்டும். இப்போ நாங்கள் மற்ற நேரங்களில் மனம் உங்களுக்கு ஆசையாக இருக்கும், பொரித்த மனம். ஆனால் கற்பவதில் அவ்வாறு இல்லை. பொரித்த மனம் வந்தாலே அவர்களுக்கு குமட்டி கொண்டு வரும். ஸோ அந்த மனங்கள் ஏற்படாத மாறு சமைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த சில நேரம் சூடாக சாப்பிட்ற சாப்பாடு என்னும் பொழுது அந்த மனம் வர்றதுக்கான சந்தர்ப்பம் கூட. ஆகவே அவற்றை தவிர்த்து வெளிநாட்டவர்களுக்கு அது பிரச்சனை. சாண்ட்விச் போன்றவை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி சாப்பிடும் பொழுது அது இயலும். ஆனால் அதுக்கு சமனாத மாதிரி நாங்கள் அந்த மனம் ஏற்படாதவாறான உணவுகளை அவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த வாந்தி ஏற்படுகின்ற தன்மை, அதாவது விருப்பமில்லை என்று சொல்கின்ற தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே போன்று நீர் என்று சொல்லும் பொழுது நீர்கூழ், அதாவது குளிர் இல்லாமல் சுடுதண்ணியை கொஞ்சம் இளம் சூட்டு நீரை குடிக்கும்போது அதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதாவது வாந்தி ஏற்படுகின்ற தன்மையை கொஞ்சம் குறைப்பதாக அமையும். இது ஒரு முக்கியமான விடயம். அதை விடுத்து நாங்கள் இந்த சத்துள்ள உணவு என்று சொல்லும்போது அவ்வாறாகவே அவர்களால் உட்கொள்ள முடியாத சந்தர்ப்பம் இருக்கும் இந்த முதல் 3 மாத காலங்களில், குறிப்பாக அந்த வாந்தி இருப்பதால். ஆகவே நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிற, இப்போ நான் சொல்ல போகிற எல்லாமே அந்த முதல் 3 மாதத்தில் பொருத்தமாக அவர்களுக்கு அமையாது. நான் சொல்லும்போது இது எப்படி என்னால் முடியும் என்று அவர்கள் ஒரு கேள்வியை என்னிடம் கேட்பார்கள். ஆகவே இதில் தவிர்க்க வேண்டிய உணவுகளை நாங்கள் தவிர்ப்பது ஒரு முக்கியமாக எடுத்துக்கொண்டு சாப்பிடக்கூடிய மாதிரி அவர்களால் இயலுமானதை நாங்கள் அந்த இவ்வாறு தான் என்று இல்லாமல் அவர்களுக்கு விருப்பமான உணவுகளை விருப்பமான விதத்தில் செய்து கொடுப்பது தான் எங்களுக்கு அதில் வெற்றி அடையலாம். அப்படி இல்லாமல் நல்ல சத்துள்ள இந்த இதைத்தான் சாப்பிடுங்கன்னு சொல்லி நாங்கள் அவாக்கு கொடுக்க சில நேரம் சாப்பிட்டு போட்டு சத்தி எடுத்துவிடும். ஆனபடியாக அதால் எங்களுக்கு அந்த பிரயோசனம் இல்லா போகும். ஆகவே அந்த அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் விரும்புகிற விதத்தில் அந்த உணவுகளை செய்ய வேண்டும்ன்றது ஒரு முக்கியமான விடயம். இவை நாங்கள் அந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்னு சொல்கிறது நடைமுறை பிரச்சனை பற்றி தான் கதைச்சோம். ஆனால் கர்ப்ப காலத்தில் ஏற்படுற சாப்பிடுற உணவு என்னும் பொழுது அது ஒரு பேலன்ஸ், அதாவது போசனை உள்ள உணவாக இருக்க வேண்டும் தான் முக்கியமான. கார்போஹைட்ரேட் பொருள், புரதம், கொழுப்பு எல்லாமே சமனாக உரிய முறையில் இருக்க வேண்டும்ன்றது முக்கியம். அடுத்தது கூடுதலாக எங்களது ஆசிய நாடுகளின் உணவுகளை எடுத்துக்கொண்டால் கூடுதலாகவே இதுதான் கூடுவா மெயினாக இருக்கும். அதாவது அந்த ரொட்டியும் சம்பலும் என்னும் பொழுது அந்த ரொட்டியும் மாச்சத்து தான் சம்பல்லையும் பெரிய இதுண்டு இல்லை. அப்போ அதில் ஒரு புரதச்சத்து இருக்காது. ஆகவே நாங்கள் இவ்வாறு சாப்பாடுகளை நாங்கள் தயாரிக்கும் பொழுது இவ்வாறாக புரதச்சத்து எல்லாமே ஒருவாறாக அதை அடங்குவதாக நாங்கள் தயாரிக்க வேண்டும் என்பது முக்கியமான விடயம். இது நீங்கள் சமைக்கிறதுக்கு நீங்கள் கவனத்தை எடுக்கணும்ன்றது தான் சொல்கிறேன். அடுத்தது எல்லா விதமான மரக்கறிகளும் சாப்பிடலாம். அதில் ஒரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மரக்கறிக்கு அலர்ஜி எதுவும் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதை தவிர்த்து கொள்ளலாம். அந்த உண்மையிலே அந்த சூடு உள்ள உணவு, குளிரான உணவுன்னு சொல்லி எல்லாம் சொல்வார்கள். அது பற்றியுமே இந்த ஆங்கில மருத்துவத்தில் அப்படி இல்லை. ஆனாலும் அவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவது இல்லை. உதாரணத்துக்கு கத்தரிக்காய் எடுத்தால் நினைக்கிறேன் சூடுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவார்கள். அப்போ அது அப்படின்னு இல்லை. ஆனால் கத்தரிக்காய் சில பேருக்கு அலர்ஜி உருவாகும் சொன்னால் அதை ஒவ்வாமை இருக்கும்னா அதை தவிர்க்கலாம் இல்லையா, மற்றும்படி அதை சாப்பிடலாம். ஏனென்றால் இவ்வாறாக ஒவ்வொன்றாக நாங்கள் விலக்கினால் கடைசியில் நல்ல சத்தான உணவுகள் என்று எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். எல்லா விதமான இலை வகைகளும் எடுக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதமான இலை எடுக்க வேண்டும். புரதத்துக்கு மீன் நல்லம். மற்ற இறைச்சிகளை எடுக்கும்போது என்னும் போது நாங்கள் அதில் உள்ள பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். அதில் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒன்று சமிபாடு அடையாத தன்மை பிரச்சனையாக வரலாம். மற்ற சில இறைச்சிகளில் குறிப்பிட்ட பாக்டீரியா அல்லது கிருமி தொற்றுகளால் வரலாம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கும். ஆகவே பொதுவாகவே நாங்கள் சொல்கிறது மீனோடு கோழி இறைச்சி போன்றவற்றை சாப்பிடலாம். மற்றும்படியான இறைச்சிகளை சாப்பிடும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். அதை இயன்றளவு
குறைத்து கொள்வது நல்லம். மற்றது இந்த இறைச்சி என்னும் பொழுது மிகவும் நன்றாக சமைத்திருக்க வேண்டும் என்பது முக்கியம். என்றால் அந்த பாக்டீரியா, அதாவது எங்களுக்கு வாங்கும் பொழுது அது எவ்வளவு ஃப்ரெஷ் என்று சொல்லிமையா தெரியாது. மற்றது ஒரு மணித்தியால் 2 மணித்தியால் 5 மணித்தியால் என்னும்போது ஃப்ரெஷ்ன்னு சொன்னாலும் அதில் எங்களுக்கு அதில் பாக்டீரியா இருக்கும். ஆனபடியாக தான் அது இறைச்சின்னும் போது மிகவும் நன்றாக சமைத்து சாப்பிடணுன்றது முக்கியமான விடயம். அடுத்தது இந்த சீஸ் அதுகள் என்று இருக்கும் பொழுது இந்த பேஸ்டரைஸ் என்று அந்த செய்த சீஸை தான் சாப்பிடணும். அந்த ஒவ்வொரு விதமான சீஸ் டைப் இருக்குது. எங்கட உணவு பழக்க வழக்கங்கள் அது இல்லை. பிரைன் ப்ளூ அப்படின்னு சொல்லி அந்த வேறு விதமான சீஸஸ் இருக்குது. அதுகள் சில நேரம் குறிப்பிட்ட பாக்டீரியா தாக்கம் வந்தால் அது குழந்தையில் குறைபாடு கூட ஏற்படலாம்ன்றபடியால் பேஸ்டரைஸ்ட் அந்த அதாவது ப்ரோசஸ்ட் சீஸ் தான் சாப்பிடணும் என்று நாங்கள் சொல்லுவோம். மற்றும்படி பால், அதாவது ஃப்ரெஷ் மில்க் எடுக்கிறது நல்லம். அந்த பால் இருக்கின்றது தானே, அது அதை தவிர்க்க வேணும்னு நான் சொல்லலை. ஆனால் ஃப்ரெஷ் மில்க் எடுப்பது தான் எப்போவுமே நல்லம் என்று சொல்லுவோம். அடுத்த உணவுகள் என்று சொல்லும் பொழுது இறைச்சி இதுகளை பொறுத்து முதல் 3 மாத காலத்தில் இருக்கின்ற, அதாவது குறிப்பிட்டு இதைத்தான் சாப்பிடணும் என்று சொல்லாமல் அந்த பிரச்சனை இருக்குது. அடுத்த மாத காலங்களில் நாங்கள் இதை குறிப்பாக கவனிக்க வேண்டும். அதே வேளையில் இதை விட விசேஷமாக சொல்கிறோம் என்றால் டயபெட்டிக், அதாவது சலரோகம் வந்ததுன்னா அவர்கள் அதுக்குரிய இந்த இதுகளை சொல்லணும். இன்னொரு விஷயம், இந்த சலரோகம் என்று சொல்லி வரும் பொழுது நாங்கள் வயசு போனாக்களுக்கு டயட்டிங்னு சொல்லி ஃபைபர் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த ஃபைபரை கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வாறாக நாங்கள் ஆகவும் அவ்வாறான உணவுகளை மாத்திரம் சாப்பிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் போசனையும் வேணுமென்றது முக்கியமானபடியால் ஒரு நல்ல ஒரு அதாவது இது சம்பந்தமான அறிவுரையை பெற்று அது நாங்கள் சாப்பாடுகளை அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றதான் இங்கே முக்கியமான விஷயம். குடிவயல் என்னும் போது நாங்கள் பொதுவாக சொல்கிறது அந்த ஆர்டிஃபிஷியல், அதாவது அந்த செயற்கையான பானங்களை இயன்றளவு தவிர்க்க வேண்டும். மற்றது இயற்கையாக கிடைக்கின்ற பழங்கள், சாறுகள் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இளநீ அதெல்லாம் தாராளமாக குடிக்கலாம். அது முக்கியம் என்றதை நாங்கள் சொல்ல வேண்டும். இன்றைய தினம் டாக்டர் ஆர் பிரதாபன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த கர்ப்ப காலத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விடயங்கள் பற்றியதாக உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி பேசியிருந்தோம் என்றால் அதைவிட இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அவர்கள் கவனம் செலுத்த வேண்டியது என்றால் அந்த காலப்பகுதியில் உட்கொள்ள வேண்டிய மருந்துகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய மருந்துகள் அவ்வாறாக இருக்கக்கூடும். ஆகவே அவை பற்றிய உங்களுடைய ஆலோசனைகள், அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? நான் தொடக்கத்திலே சொன்ன விஷயம், கர்ப்பம் என்றது எங்களோட வாழ்க்கையில் வர ஒரு சாதாரணமான விஷயம். இது ஒரு நோய் அல்ல. ஆகவே இதில் மருந்துன்னு சொல்லி பாவிக்கிறதுக்கென்று இல்லை. சாதாரணமான கர்ப்பம் என்னும் பொழுது அதுக்கு நாங்கள் விட்டமின்கள் அது போன்று அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு அல்லது உடலில் அவருடைய மாற்றங்களுக்கு தேவையான வகையில் சத்துக்களை வழங்குகிறமே ஒழிய மருந்தென்று சொல்லி இல்லை. ஆனால் அந்த கர்ப்பம் அடைந்த பெண்ணுக்கு வேறு நோய்கள் வரும்பொழுது மருந்தெடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று நின்று கதைக்கின்ற இந்த நேரத்திலே என்னென்ன மருந்துகளை நாங்கள் பொதுவாகவே கொடுக்கின்றோம், அதாவது எல்லா கர்ப்பிணிகளும் எடுக்கின்றார்கள் என்றதை அது என்னத்துக்கான என்பதையும் பார்ப்போம். முதல் 3 மாத காலத்தில் நாங்கள் முக்கியமாக கொடுப்பது ஃபோலிக் அமிலம், ஃபோலிக் ஆசிட்னு சொல்கிறது. அது எத்தனையோ விதமான விட்டமின்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுக்கணும் என்று நாங்கள் சொன்னாலும் மற்றதை கொடுக்குறோம் இல்லையோ, ஆனால் இந்த ஃபோலிக் ஆசிட்டை கட்டாயமாக எடுக்க சொல்லணும். இதற்கான முக்கியமான காரணம் என்ன சொன்னால், அந்த குழந்தை உருவாக்கத்திலேயே முன்னான், அதாவது ஸ்பைன், அதில் ஒரு குறைபாடு வர்றதுக்கு இந்த ஃபோலிக் அமில குறைபாடு காரணமாக இருக்கணும் என்று கண்டறியப்பட்டிருக்கிறதால அது ஒரு சாதாரணமான பி விட்டமின் விலையும் குறைஞ்சது, அது எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் எடுக்கக்கூடியது என்ற விட்டமின் ஆனபடியால் அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எடுக்கலாம். அது தேவையும் என்றபடியால் அந்த பிரச்சனையை தடுப்பதற்காகத்தான் பிரதானமாக முதல் 3 மாத காலத்தில் அந்த ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறோம். அது அந்த தொடக்கத்திலிருந்தே தேவை என்றபடியாக தான் திருமணமான ஒரு பெண்ணுக்கு திருமணமான நாள், அதாவது பிள்ளை உருவாக வேணும் என்று எதிர்பார்க்கின்ற காலத்திலே எடுக்க சொல்கிறேன் என்றால் அவர் தெரியாதானே ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு சொல்லி அதை கர்ப்பமடைந்தன்னு தெரிய வரைக்கும் ஒரு 4 கிழமை போயிருக்கும். அதில் ஒரு குழந்தை உருவாக்கம் தொடங்குது. ஆகவே அந்த நேரத்திலே தேவையின்றபடியாகத்தான் அந்த திருமணம் முடித்த பெண்கள் எல்லோருக்குமே அந்த ஃபோலிக் அமிலம் கொடுக்கின்றது. சில பேர் அதை தவறாக இருக்கிறார்கள். அந்த ஃபோலிக் அல்லது அமிலம் குடிக்கிறதால குழந்தை உருவாக்கம் கெரியாக ஏற்படும் அல்லது என்று சொல்லி, ஆனால் அது சரியான விடயம் இல்லை. அடுத்தது இந்த முதல் 3 மாத காலம் முடிஞ்ச பிறகு அங்கால கொடுக்கறது முக்கியமாக இரும்பு சத்து உள்ள குளுசை,
அடுத்தது கால்சியம். இந்த ரெண்டும் தான் முக்கியம். இந்த இரும்புச்சத்து குளிசையோட ஃபோலிக் ஆசிட்டும் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஃபோலிக் ஆசிட்டும் கொடுக்குறோம். அதுக்கான காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் அந்த இரத்த அணுக்கள், அதாவது சிவப்பு அணுக்களின் உருவாக்கத்துக்கு, அந்த ஹீமோகுளோபினுக்கு அயன் தேவை போன்ற அந்த இரத்த அணு உருவாக்கத்துக்கு ஃபோலிக் ஆசிட் தேவையாக இருப்பதால் தான் அந்த ஃபோலிக் ஆசிட் அதிலையும் அடங்கி உள்ளது. அப்போ அந்த நோக்கம் வேறையாக இருக்கின்றது. அப்போ பல்வேறு விதமான குளிசைகள் இருக்கின்றது. அயன், ஃபோலிக் ஆசிட் சேர்ந்தது இருக்குது, அப்படி இல்லாத இருக்குது. பொதுவாகவே இந்த கிளினிக், அதாவது அரசாங்க வைத்தியசாலையில் கொடுப்பதன் குளிசையில் இரும்பும் ஃபோலிக் ஆசிட்டும் சேர்ந்தது இப்பொழுது இருக்கின்றது. முன்னைய காலங்களில் அது வேறையாக கொடுப்பார்கள். ஆகவே அந்த நீங்கள் வாங்கும் பொழுது அதில் ஃபோலிக் அமிலம் இருக்கின்றதா என்றதை பார்க்க வேண்டும். அந்த அயன் எடுக்கும் பொழுது, அதை இரும்புச்சத்து எடுக்கும்போது அது குடலிலே அகத்துறிஞ்சுற தன்மை கொஞ்சம் குறைவு. அதை கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்கு விட்டமின் சி கொடுப்போம். ஆகவே அயன் குளிசி எடுக்கும்போது விட்டமின் சியையும் எடுக்க சொல்லுவோம். அது சில அதாவது தயாரிப்பு எல்லாம் அது எல்லாமே சில இதம் சேர்ந்து இருக்கும். அப்போ ஒரு கேப்சூல் அல்லது குளிசியை கொடுப்போம். அப்போ அவர்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். அது மூன்றும் இருக்குன்னு சொன்னால் வேறையாக எடுக்க தேவையில்லை. பட் அது அயன் என்னும் பொழுது அது நான் சொன்ன அந்த நகத்துறிஞ்ச தன்மை கூறதாகவே அது வெறு வயத்தில் இருப்பதை நாங்கள் செய்வோம். ஆனால் வெறு வயத்தில் இருக்கும்போது அந்த அயன் என்னும் பொழுது அது கொஞ்சம் அந்த அயன் மனம் உருவாகலாம், அது சில நேரம் அதனாலே குமட்டல் இல்லாமன்றதால் அதை இரவிலே கொடுப்பதற்கு நான் குறிப்பாக சொல்லுவேன். இரவு படுக்கும், அதாவது வந்து சாப்பாடுக்கு முதல் எடுக்க சொல்லி. அதுதான் அயன், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் சி என்ற ஒரு விஷயம். அடுத்தது கால்சியம். அந்த அயன் எடுக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ரத்த இதுக்கு தேவை. அது மாதிரி கால்சியம்ன்றது பிள்ளையினுடைய எலும்பு வளர்ச்சி, பல்வேறு விதமான உடற்தொழிற்பாடு எல்லாரும் தேவையாக இருப்பதால் அந்த கால்சியம் முக்கியமாக மேலதிகமாக தேவைப்படுவதால் அந்த கால்சியமும் நாங்கள் கொடுக்குறோம். அதை நாங்கள் பொதுவாக சாப்பாட்டுக்கு பிறகு தான் கொடுக்க சொல்கிறது. அது பொதுவாக காலைமையில் எடுக்க சொன்னார். இந்த அயனையும் கால்சியத்தையும் ஒன்றாக சேர்த்தெடுக்கும் போது இந்த கால்சியம் அயன், அதாவது இரும்புச்சத்து அகத்துறிஞ்சிறதை தடுக்கும் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதால் அது ரெண்டையும் சேர்த்து போட சொல்றதில்லை. அனுமதித்தான் காலையிலையோ பின்னேரமோ காலையில் அப்படி மாறி கொடுப்போம். நான் பொதுவாக கொடுக்குறது அயன் இரவிலையும் கால்சியம் காலையிலையும் ஒன்றாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். இதை விட மேலதிகமாக சில நேரம் நாங்கள் கொடுப்பதொன்று மல்டிவிட்டமின் அதில் கொடுப்போம். சில நேரம் நான் முக்கியமாக கொடுக்குறது அந்த ஒமேகா 3 இது அதுகள் சாதாரண அதை மேலதிகமாக கொடுக்குற மருந்து வகைகள், அதாவது போசனை மருந்துகள். அது குழந்தையுடைய நரம்பு தொழிற்பாடுக்கு அவ்வாறாக ஆரோக்கியமான கற்பதுக்கு நல்லம் என்று சொல்லி. ஆனால் அது அரசாங்கத்தால் கொடுக்குற இதெல்லாம் இல்லை. அது ஒரு மேலதிகமாக கொடுப்பது. இதுதான் இந்த பொதுவாகவே சத்து குளிசைன்னு சொல்லி கொடுக்குறது. மற்ற மருந்துகள் என்னும் பொழுது சாதாரணமாக பிரச்சனை இல்லாமல் பாவிக்கக்கூடிய மருந்துன்னும் போது பனடோல் ஒன்று. பனடோலை பயமில்லாமல் எடுக்கலாம். இது இந்த அர்த்தம் என்னென்று சொன்னால் தேவை ஏற்படும் போது அது மருத்துவதால் பரிந்துரை செய்யும் போது அது எடுங்கன்னு சொல்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு வலி இருக்கின்றது, தலையிடி இருக்கின்றது பொழுது அதை நாங்கள் மாற்றி நாங்கள் சுகபலமாக இருக்கணும். அது ஏனென்றால் அந்த வலியோடு இருக்கும் பொழுது எங்களோட உடம்புல ஸ்ட்ரெஸ் அது எப்படியோ அந்த நல்ல ஒரு நிலவரத்தில் வச்சிருக்காது, உடற்தொழிற்பாடுகளை குழப்பம். ஆகபடியால் அந்த வலியை குறைப்பதற்காக நாங்கள் பனடோல் எடு என்று சொல்லும்போது அது எடுங்க. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த குறிப்பிட்ட அளவில் நாங்கள் பரிந்துரை செய்கிற அளவில் எடுக்கணும்ன்றது தான் அந்த ஒரு முக்கியமான. இதை விட இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமி தாக்கம் வரும்போது நாங்கள் மருந்துகள் கொடுப்போம். அது உண்மையிலே நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லி எதுன்னு சொல்லிடுறேன், நாங்கள் அந்த மருத்துவரால் பரிந்துரை செய்யப்படும் போது அவற்றை உரிய முறையில் எடுக்கலாம்ன்றதான் இருந்தது. அது சம்பந்தமான ஒரு ஃபுல் லிஸ்டில் தெரியலாது என்றால் அது மிகவும் விதமாய் ஒவ்வொரு வருத்தங்களை பொறுத்தவரை ஒரு வருத்தத்துக்கு 5-6 டைப்பான மருந்து இருக்கின்றன. அதில் நாங்கள் தெரிவு செய்வோம் கர்ப்பவதிக்கு இது நல்லம். அவ்வாறாக பல விடயங்கள் இருக்குது. அது ஒரு மகப்பேற்று மருத்துவ நிபுணரால் மாத்திரமே அது தீர்மானிக்க முடியும். ஆகவே பரிந்துரை செய்யப்படுற மருந்துகளை உரிய முறையில் உரிய விதத்தில் எடுக்க வேண்டும் என்பதும் முக்கியம் என்றதை தான் இதில் நான் சொல்ல வர விடயம். இதேவேளை தவிர்க்க வேண்டியவை அல்லது அவர்கள் சாதாரணமாக ஒரு உடல் வலி என்றோ அல்லது ஏதாவது ஒரு வருத்தம் என்று சொல்லியோ அல்லது தங்களுக்கென்று தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது ஒரு வருத்தம் இருந்து அந்த நோய் நிலைக்காக அவர்கள் குறிப்பிட்ட ஒரு மருந்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் கர்ப்பமடைந்ததன் பிற்பாடு அவற்றை நிறுத்த வேண்டும் என்ற ஏதாவது வகைகள் இருக்கின்றன? மிகவும் நல்ல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இது நான் அந்த வேறு நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். உதாரணமாக
சலரோகம் இருப்பவர்கள், நீரிழிவு, ப்ரெஷர் இருப்பவர்கள் கர்ப்பமடையும் போது என்ன செய்யணும்னு சொல்லுகிறேன். அவ்வாறான மருந்துகளை நாங்கள் அந்த கர்ப்பமடையும் பொழுது நாங்கள் பார்ப்போம். இந்த இப்போ உதாரணத்துக்கு நீரிழிவு இருக்கின்ற ஒரு பெண் இருக்கின்ற அவள் கர்ப்பமடைகிறான்னு சொன்னால் மெட்ஃபோமின் என்ற ஒரு குளுசை மாத்திரம்தான் போடலாம். அதை விட வேறு பல்வேறு விதமான குளுசைகள் இருக்கா, அதை எடுத்துக்கொண்டிருப்போம்னா அதை நிப்பாட்ட வேண்டும். இன்சுலின் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். மெட்ஃபோனும் இன்சுலினும் தான் செலவுறது. இதே போன்று உயர்குருதி அமக்கம், ப்ரெஷர் இருக்கிற ஒரு ஆள் இது வந்தால் அதுக்குரிய மருந்துகள் இருக்குது. அப்போ அந்த அதுகளை சொல்வதற்கு என்ன அது பெருசாக விளங்காது. அது நாங்கள் தீர்மானிப்போம், இந்த மருந்துகள் எடுக்கக்கூடாது, ஆகன்படியால் இந்த மருந்துகள் தான் எடுக்கலாம். இவ்வாறாக இதே போன்று இன்னொரு முக்கியமான விடயம் என்னோட பொதுவாக வர ஒரு இது தைராக்சின் குறைபாடு உள்ள பெண்கள் கர்ப்பமடையும் போது நிப்பாட்டி விடுவார்கள் தைராக்சின் எடுப்பதை. என்றால் இந்த கர்ப்பகாலத்தில் மருந்துகளை நிப்பாட்டணும்னு சொன்ன அந்த கருவை வச்சு கொண்டு அவையல் நிப்பாட்டி விடும். அதுவுமே பிள்ளை என்று சொன்னால் தைராக்சின் எங்களோட தொழிற்பாடு முக்கியம். அதே போன்று பல்வேறு தொழிற்பாடு அதுக்கு காரணமாக அதாவது தேவையாக இருக்கின்றதுன்றது ஓடு பிள்ளையினுடைய வளர்ச்சியில் குறிப்பாக மூளை வளர்ச்சின்றக்கு ஒரு முக்கியமாக அமைகின்றது. முதல் 3 மாத காலத்தில் குழந்தை உருவாகும் போதும் அதுதான் அந்த முக்கியமான பகுதி. இந்த மூளையெல்லாம் உருவாகிக்க அந்த பிள்ளையினுடைய தைராய்டு சுரப்பி உருவாகி இருக்காது, அது வேலை செய்யாது. ஆகவே அதுக்கு தேவையான தைராக்சின் ஒன்று அம்மாவிலேருந்து தான் போகணும். அப்போ அம்மாவுக்கு தைராக்சின் குறைபாடு இருக்குது எடுத்துக்கிறான்னு சொன்னால் எடுக்காம விட்டோம்னா அந்த பிள்ளைக்கு தேவையான தைராக்சின் கிடைக்காமல் போகும். அது ஒரு நச்சு உள்ள ஒரு மருந்துன்னு யோசிக்கக்கூடாது. அது ஒரு சத்து மருந்து மாதிரி தான், ஆனால் விட்டமின் மாதிரி நினைச்ச விதங்களில் நினைச்ச அளவில் எடுக்க முடியாது. ஆனபடியால் அது உரிய முறையில் எடுக்கணும். தைராக்சின் கூட என்று சொல்லி அதாவது ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லலாம், அதுக்கு தைராக்சின் குறைப்பதற்கென்று மருந்து எடுக்கிற ஆட்கள் இருக்கிறார். அது இவர்களால் அது நாங்கள் முக்கியமாக பார்த்து செய்யணும். அது சில நேரம் நிப்பாட்ட வேண்டியும் வார ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அது சம்மந்தமாக நான் சொல்லுவேன், தைராக்சின் குறைபாடு இருக்குது, தைராக்சின் எடுக்கிறவர் தானாகவே நிப்பாட்டக்கூடாது. ஆனால் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு கூட்ட வேணுமா குறைக்க வேணுமா என்று சொல்லி செய்ய வேணும். அப்போ அது ஒரு முக்கியமான. இதை விடுத்து வேறு சிக்கலான வியாதிகள் இருக்கும்போது அது அந்தந்த வியாதிகளுக்கு என்னென்ன மருந்து எடுக்கின்றதை பொறுத்து நாங்கள் பார்த்து தான் சொல்லலாம். ஆக மொத்தத்தில் ஒரு நெடுநாள் நோய்வாய்ப்பட்ட பெண் கர்ப்பமடையும் போது கர்ப்பமடைந்து விட்டார் என்று தெரிந்த உடனேயே ஆலோசனை பெற வேண்டும், அந்த மருந்துகளை நிப்பாட்டம் மாற்றுறதுக்கு அறிவுரைகளை பெறுவதற்கு. தினம் கர்ப்பிணி பெண்கள் பற்றியதாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அவர்களுடைய கர்ப்ப காலத்தில் செய்யக்கூடிய மற்றும் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் பற்றியதாக கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அவர் சில வேளைகளில் வேலைக்கு செல்பவராக இருக்கக்கூடும், அல்லது அவர் சாதாரணமாகவே உடற்பயிற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒருவராக இருப்பார், அல்லது எங்களுடைய நாளாந்த வீடுகளில் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்று வந்தால் அநேகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தங்களுடைய அந்த ஆரம்ப கால பகுதி முதல் 3 கால பகுதியிலும் எவ்வாறான வேலைகளை செய்யலாம், தங்களுடைய உடற்பயிற்சிகளை செய்பவர்களாக இருந்தால் அவற்றில் இவ்வாறான மாற்றங்கள் இவ்வாறான சந்தேகங்கள் இருக்கின்றன. அதுவே நாங்கள் இன்னும் ஒரு 7 மாதங்களுக்கு பிறகான அந்த கர்ப்பகாலம், அதுவும் பிரசவத்திற்கு அண்மித்த காலப்பகுதி என்றால் அதிலும் சில சௌகரியங்கள் அசௌகரியங்கள் பற்றிய கேள்விகள் இருக்கின்றன. இவை பற்றி வைத்தியராக உங்களுடைய ஆலோசனைகள் என்னென்ன? அன்றாட நடவடிக்கைகள் உடற்பயிற்சியில் சம்பந்தமாக சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், கர்ப்பம்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாதாரணமான எங்களோட உடம்பில் ஏற்படுற ஒரு மாற்றம் ஆக இருந்தாலும் அதில் பல்வேறு விதமான தொழிற்பாட்டு மாற்றங்கள் இதுகள் இருப்பதால் நாங்கள் சில விஷயங்களை கவனத்தில் எடுத்தே செய்ய வேண்டும் என்றுதான் முக்கியமான விடயம். சாதாரணமாக ஒரு வேலைக்கு செல்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது அந்த வேலையை தொடர்வதில் சிக்கல்கள் இல்லை. ஆனால் சில வேலைகள் குறிப்பாக ஏதாவது நச்சு பதார்த்தங்களுக்கு அல்லது எக்ஸ்ரே ரேடியேஷன் இதுவான குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இதுகளை சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது அதிலிருந்து விலக வேண்டும் என்றது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் பொழுது, ஆனால் சாதாரணமாக ஆஃபீஸ் அல்லது ஒரு ஆசிரியரோ இவ்வாறான சாதாரணமான வேலை செய்பவர்கள் அந்த வேலைகளை தொடரலாம், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. மற்றும்படி அந்த பளு அதாவது அந்த பாரமான வேலைகள் என்று சொல்லும்போது பொதுவாகவே ஒரு கர்ப்பவதியால் அது செய்ய முடியாது, ஆனவடியால் செய்ய போக மாட்டார். ஆனாலும் அவ்வாறான வேலைகள் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அந்த பாரமான வேலைகள் அதாவது களைப்பு ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான வேலைகளை இயன்றளவு தவிர்க்க வேண்டும். அன்றாடமான வேலை அதாவது வீடு கூட்டுதல் சமைத்தல் போன்ற வேலைகளை செய்யலாம். உடுப்பு துவைக்கும் என்னும் பொழுது அதாவது கிராமப்புறங்களில் மிகவும் களைத்து உடுப்பு துவைக்கிறதா இருந்தால் அதை கலைக்கும் சந்தர்ப்பங்களை அதை தவிர்ப்பது நல்லம் என்று தான் சொல்லுவோம். ஆகவே
உடல் வேர்த்து மிகவும் அதாவது மூச்செடுக்க கஷ்டப்படுற அளவுக்கு கஷ்டப்படுறமான விதமான வேலைகளும் அதை குறைத்து கொள்வது நல்லம். அதே நேரம் வேலை செய்யாமல் படுத்திருக்கணும்ன்றது இல்லை. முதல் 3 மாத காலங்களில் பொதுவாகவே நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது என்னென்றால், அவர்களுக்கு வாந்தி இருக்கின்றது, தலை சுட்டு அதாவது சில நேரம் நிற்கும்போது விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, மயக்கமடையக்கூடிய சந்தர்ப்பம். ஆகவே சாதாரணமாகவே எல்லா வேலையிலும் செய்யும் பொழுது பல்வேறுமான பிரச்சனைகளுக்கு அவர் முகம் கொடுக்கலாம் என்ற ஒரு காரணமும், மற்றது அந்த முதல் 3 மாத காலத்தில் தான் அந்த கரிச்சித வேலைப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா. ஒரு ஆள் கட்டிலே படுத்திருந்து ஒரு ஏற்பட இருக்கின்ற கரிச்சிதவை தடுக்க முடியாது, அது எல்லோருக்கும் விளங்க வேண்டும். ஆனால் அந்த கடுமையான வேலைகள் அதில் செய்யும் பொழுது கலப்பில் பொழுது சில நேரம் கரிச்சிதவு அதாவது பாதியான சந்தர்ப்பங்களுக்காக சில நேரம் ஏற்படலாம். ஆகவே அந்த கடுமையான வேலைகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லம். குறிப்பாக இந்த முதல் 3 மாத காலங்களில் அதாவது ஸ்பாட்டிங் என்று அல்லது டிஸ்சார்ஜ் அல்லது உண்மையிலே கொஞ்சம் இரத்தப்பெருக்கு அப்படி ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் வேலைகளை தவிர்த்து ஓரளவுக்கு ரெஸ்ட் ஆகிறார். அதாவது படுக்கையில் இருக்கணும் என்று இல்லை நல்லம். ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு வைத்திய நிபுணரால் ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டால், உதாரணத்துக்கு படுக்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நான் இது பொதுவாகத்தான் சொல்கிறேன். ஏனென்றால் அந்தந்த கர்ப்பவதிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அந்தந்த வைத்தியர் தான் உரிய முறையில் அதுக்கு குறிப்பிட்ட சில காரணங்கள் இருந்து அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அதை பின்பற்ற வேண்டும். பொதுவாக நான் சொல்ல வேண்டியது, இரத்தப்போக்கு எழும்பொழுது கொஞ்சம் நாங்கள் வேலைகளை தவிர்த்து அல்லது வேலைக்கு செல்லுகிறாக இருந்தால் பிரயாணங்களை செய்ய வேண்டி இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லம் என்று நான் சொல்லுவேன். அடுத்தது எக்ஸசைஸ் என்னும் பொழுது குறிப்பாக நடை தான் சாதாரணமாக எல்லோருக்கும் செய்கிறதுக்கு இலகுவானதும் பிரச்சனை இல்லாததும் மற்றும் உடம்புக்கு கூடுதலான களைப்பை ஏற்படுத்தாத ஒரு உடற்பயிற்சின்னு நான் சொல்லுவேன். ஆகவே கடுமையாக வேர்க்காமல் உடம்பு அதாவது ஹீட் ஆகாமல் சூடாகாத அளவுக்கு அதாவது சில நேரம் அது சில பேருக்கு 10 நிமிஷமாக இருக்கலாம், சில பேருக்கு 15 நிமிஷமாக இருக்கலாம், சில பேருக்கு 20 நிமிஷமாக இருக்கலாம். அதை அவரவரை பொறுத்தவரை கலைக்காத அளவுக்கு அந்த உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு 15 அல்லது அரை மணித்தியாலம் அப்படி 15 நிமிஷம் அரை மணித்தியாலம் செய்வது நல்லம் என்று சொல்லுவேன். இதை விடுத்து 3 மாதங்கள் தாண்டின பிறகு அதாவது பிரெக்னன்ஸ் அதாவது கர்ப்பமான பெண்களுக்கான உடற்பயிற்சிகள் என்று சிலதுகள் இருக்கின்றது. அவற்றை நான் இதில் சொல்லுவது கஷ்டம். அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட் என்று சொல்லி இதுக்கென்று பிரத்யேகமாக இருக்கிறார்கள் உடற்பயிற்சி விற்பாளர்கள். அப்போ அதுக்கு அதாவது தேர்ச்சி பெற்ற ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் அதை உரிய அறிவுரைகள் எடுக்கும்போது அவர்கள் அந்த படங்கள் அவற்றோடு நல்ல விளக்கமாக செய்யணும். அப்போ அதில் இன்ட்ரெஸ்டான அதாவது விருப்பமுள்ளவர்கள் அவ்வாறாக செய்யணும். அல்லதுலேயே இந்த வீடியோ பார்த்து அதை யூடியூப்பில் பார்த்து அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால் சில நேரம் அது பிரச்சனைகள் முடியும். அதில் அவர் விளங்கி கொள்ளாமல் செய்யும் பொழுது சில நேரம் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே ஒரு நல்ல அறிவுரைக்கு ஏற்ற மாதிரியே அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இது சம்பந்தமான ஒருவருடைய அறிவுரைக்கு எடுத்துக்கொண்டு தான் செய்யணும்ன்றதான் இதில் நான் முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் சில பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படணும்ன்றதுக்காண்டி முதலிலிருந்து அவர்கள் விருப்பம் இருப்பார்கள். அப்போ அதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்பார்கள். உண்மை அதுக்குன்று இல்லை, அதாவது பொதுவாகவே நான் சொன்னேன் தானே அதுக்குரிய கர்ப்பவதிகளுக்குன்னு இருக்கிற இது உடற்பயிற்சிகள் இருக்கின்ற அதை உரிய அறிவுரைக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டிய மொழியை இன்டர்நெட்டில் பார்த்து அப்படி செய்ய வெளிக்கிடக்கூடாதுன்றதான் முக்கியமான விடம். என்ன பிள்ளைகள் பெறலாம்ன்றது. மற்றும்படி உடற்பயிற்சிகள் அதுகளை தவிர்க்க வேண்டும் என்ற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதாவது பிளசண்டா நச்சுக்கொடி பதிந்திருக்கும் பொழுது அல்லது குறைமாத பிரசவம் ஏற்கனவே ஏற்படுது அல்லது அதாவது இரட்டை குழந்தைகள் இருக்கும் பொழுது அல்லது ப்ரெஷர் கூடவா இவ்வாறான விசேட சந்தர்ப்பங்கள் இருக்கும் பொழுது வைத்தியரனால் கடுமையான உடற்பயிற்சி அல்லது இது கலைக்க வேண்டாம் என்று சொல்லும் இடத்து நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும் என்றது முக்கியமான விடயம். அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அது உதாரணம் தான் இந்த இரத்தப்போக்கு மச்சுக்கொடிகளாக இருத்தல் அல்லது 2 குழந்தைகள் இரட்டை குழந்தைகள் இவ்வாறான சந்தர்ப்பங்களை தவிர்க்க வேண்டும் என்றது முக்கியமான விடயம்.
இதேவேளை மற்றொரு விடயம் என்றால் பிரயாணம் செய்வது. அவர்களுக்கு சில வேளைகளில் தங்களுடைய வேலை நிமித்தம் பிரயாணங்கள் இருக்கும் அல்லது சொந்த விவகாரங்களுக்கான பிரயாணங்கள். ஆகவே இந்த பிரயாணம் செய்வதிலும் முக்கியமாக நாங்கள் சொல்வதானால் சில பெண்கள் தாங்களே வாகனங்களை செலுத்தி கொண்டு செல்ல வேண்டிய தேவை அல்லது இந்த ஆசனப்பட்டி என்போம் அல்லவா, சீட் பெல்ட், இவற்றை அணிகின்ற தேவைகள் இவ்வாறெல்லாம் இருக்கின்ற போது சில வேளைகளில் அவர்கள் செல்கின்ற அந்த பாதைகள் கூட எவ்வளவு தூரம் சீராக இருக்கும் என்று எங்களால் ஊகிக்க முடியாது. ஆகவே ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அவருடைய பிரயாணம் என்று வந்தால் அவர் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னவாக இருக்கும்? பிரயாணம் செய்ய முடியுமா என்று சொல்லி கேட்குற பெண்களை துணிவு வர கற்பதில் நான் கண்டிருக்கிறேன். அதாவது சாதாரணமாக வேலைக்கு போய் வாரது என்று சொல்லி சொன்னால் பாதுகாப்பான பிரயாணம் போல அதை நாங்கள் பிரச்சனை என்று எடுப்பதில்லை. ஆனால் அந்த தூர பிரயாணங்கள் என்னும் பொழுது முதல் 3 மாத காலங்களில் தவிர்க்கிறது நல்லம் என்று தான் பொதுவாகவே நாங்கள் சொல்கிறோம். காரணம் ஏற்கனவே சொன்னதான், வாந்தி இருக்கும், குமட்டல் இருக்கும், தலைச்சுட்டு இருக்கும், சரியாக சாப்பிட முடியாது, சரியாக நீர் அருந்த முடியாது, இவ்வாறாக ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறால் பிரயாணத்தில் போகும்போது இவை இன்னும் கூடலாம் என்றது ஒன்றது முக்கியமான விடம். இதை விடுத்து அந்த கரிச்சிதை ஏற்படலாம் என்று சொல்லி பிரயாணத்தால் ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் சொல்வதில்லை. ஆனால் அது ஒரு கலையாக அமையதான், அதாவது கலைப்பு ஏற்படும்படியால் முதல் 3 மாத காலத்தில் இயன்றளவு தூர பிரயாணங்களை தவிர்க்க சொல்லி சொல்கிறது. மற்றது இந்த குலுக்குறது, அதாவது பாதை சரியில்லை அவ்வாறான, அதாவது ஒரு ஆரோக்கியமான கற்பம் இப்படி குலுக்கி என்று சொல்லி கரிச்சதை என்று இல்லை. ஆனாலும் அந்த இரு சில்லு வாகனம், சைக்கிள் அல்லது மோட்டர் பைக்கில் போகும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் பொதுவாகவே கர்ப்பிணிகள் மோட்டர் பைக் உந்துருளியில் போடுவதை இயன்றளவு தவிர்க்க வேண்டும் என்று தான் சொல்லுவேன். காரணம் குலுக்கிறது மட்டும் இல்லாமல் இது 2 சில்லில் நாங்கள் பேலன்ஸில் போகிற வாகனம். பேலன்ஸ் எந்த நேரத்திலும் குழம்பலாம். நாங்கள் கவனமாக போகிறோம் என்றாலும் ஒரு பிராணி போகும்பொழுது அல்லது இன்னொரு ஆள் ஒரு சின்ன ஒரு தட்டுச்சா தான் அந்த பேலன்ஸ் குழம்பினோன்னா விழுந்துருவார். விழும் பொழுது எங்கே அடிபடலாம், மோட்டர் பைக்கில் அல்லது அதில் இருக்கிற பாகங்கள் குத்துப்படலாம். இவ்வாறான சந்தர்ப்பம் இருப்பதால் இயன்றளவு கர்ப்பிணிகள் மோட்டர் பைக்கில் போவதை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்லுவோம். மிக மிக முக்கியமாக வயிறு, அதாவது வயிறு வந்தால் பிறகு இன்னும் பிரச்சனை. ஏன்னா அந்த பேலன்ஸ் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில நேரம் குறிப்பிட்டு பார்த்துறீங்கன்னா மோட்டர் பைக்கில் ஒரு வயிறு உள்ள இருக்கிற போனால் அவர் இப்படித்தான் ஓடுவார் கொஞ்சம் சரிஞ்சு. ஏன்னா அந்த பேலன்ஸ் அப்படித்தான் இருக்கும். அப்போ எத்தனையோ பேரை நாங்கள் சந்திருக்கோம் அடிபட்டு, அதை நான் மெல்லமாக தான் போனேன் என்று சொல்லுவார். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா அந்த பேலன்ஸ் கூட என்ன இது சில்லு தானே, 4 சில்லு வாங்கணும் பொழுது இந்த பேலன்ஸ் பிரச்சனை இல்லை. ஆகவே அது அந்த ஒரு முக்கியமான விடத்தை நான் அதை இயன்றளவு தவிர்க்க வேணும் என்று சொல்லுவேன். அடுத்தது இந்த பிரயாணங்கள் என்னும் பொழுது அதாவது பிற்காலங்களில் அதாவது 3 மாதத்துக்கு பிறகு ஏதாவது தேவை இருக்கும்போது போகலாம், கட்டாயமான தேவை இருக்கும்போது போகலாம், அதாவது தூர பிரயாணம் போகலாம். ஆனால் போகும்பொழுது நீர் இறந்த வேண்டும். இயன்றளவு காலை நாங்கள் அசைத்து அல்லது ஒரே இருக்கையில் இருக்காமல் சந்தர்ப்பம் என்பது இறங்கி அல்லது நடந்து செய்ய வேண்டிய முக்கியமான அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது இந்த நீராரம் பொழுது இந்த சோடா அல்லது அதை இல்லை நான் சொல்லலை, அதாவது நீர். ஏன்னா எங்களோட உடம்பின் நீர்த்தன்மையை பேணி வைக்கணும். ஏன்னால் இதனால் மசில் கிராம், அதாவது நஸ்தாசை பிடிப்பு வரலாம், பல்வேறுவான பிரச்சனைகள் வரலாம், ரத்தம் கண்டு வரலாம். அதை நான் சொல்கிறது 6-7 மணித்தியால் பிரயாணம். ஆனபடி அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இதை நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அடுத்தது கடைசி 3 அதாவது 1 மாத கால பகுதிகளில் தூர பிரயாணம் போவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் பிரசவம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் 36 கிழமைக்கு அது பிறகு கூட. அத்தோடு இந்த குறிப்பாக காரில் பிரயாணம் செய்கிற ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் அந்த சீட் பெல்ட் முக்கியம் தானே. சீட் பெல்ட் மிக மிக முக்கியம். அதாவது எத்தனையோ விபத்துகள் ஏற்படும் போது இந்த சீட் பெல்ட் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்றாக காணப்படுகிறது. அதுங்களை பெரிய ஒரு ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறது அந்த சீட் பெல்ட். இந்த சீட் பெல்ட் போடுகின்ற பொழுது, அதாவது அந்த கர்ப்பமடைந்த பெண் அந்த டிரைவருடைய சீட்டில் மற்ற சீட்டில் இருந்து பிரயாணிச்ச போது சீட் பெல்ட் போடும்போது கவனிக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும். தோல் பட்டி மாதிரி ஒன்று இருக்கும், மற்ற இடுப்பு பட்டி மாதிரி ஒன்று இருக்கும். அவ்வாறு போகும்போது இந்த இடுப்பு பட்டி இந்த வயிற்றை, அதாவது குழந்தை நடுப்பகுதியில் போகாமல் அந்த வயிற்றுக்கு கீழே, அந்த அடிவயிற்றுக்கு நன்றாக கீழே. ஏனென்றால் அந்த இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு விபத்து வரும்போது அந்த சீட் பெல்ட் தான் இறுக போகுது. அப்போ இந்த இடத்துல ரீச்சுன்னா அது இந்த இதே போயிடும், அது நோக்கமே இல்லாமல் போயிடும். அது மற்ற இந்த இது போகும் பொழுது சாதாரணமாக இந்த மார்பு கங்களுக்கு இடையால் போனால் அந்த
அதாவது வாரன்ற சில நேரம் அதை அணிந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும், அவை தவிர்க்கலாம். ஆகவே இந்த பட்டி கீழவாக இருக்க வேண்டும், வயிற்று கீழே இந்த பட்டி மார்பு கிடையால் போகிறதாக இருந்தால் இருக்கும். அதாவது சாதாரணமாக பிரயாணம் செய்கின்ற நேரங்களில் கொஞ்சம் லூஸாக வச்சுருந்தேன் என்றால் அது சில பேர் இறுக்கமாக இருப்பதால் நல்ல அப்படின்னு இல்லை. அது விபத்து ஏற்படும் பொழுது நாங்கள் போகிற அந்த ஃபோர்ஸுக்கு தான் அந்த வேலை செய்கிறது ஒழிய ஏற்கனவே இறுகி சீட்டோடு சேர்த்து கட்டி வச்சு கொண்டு போகிறது இல்லை. அது அடுத்தது ஒரு கர்ப்பமடைந்த பெண் ட்ரைவ் பண்ணுறேன்னு சொன்னால் அதில் அந்த சீட்டை இயன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்க வேண்டும். அதாவது இந்த ஸ்டியரிங்குக்கு கிட்டமாக ஆகவும், ஏன்னா பொதுவாகவே நாங்கள் பார்த்துருப்பீர்கள் பெண்களோடும் போது ஸ்டியரிங்கு கிட்டவாகத்தான் இருப்பேன். அது சில நேரம் தவிர்க்க முடியாது. ஆனால் கொஞ்சம் அந்த இடைவெளியை கூடிய மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ண வேணும்ன்றது முக்கியமான விடயம். மற்றது கால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான நான் சொல்ல வரேன் தான் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அதாவது பின்னுக்கு செய்வதை அது கம்ஃபர்டபுளாக அதை இருக்க வேண்டும்ன்றதான் முக்கியம். ஆகவே ஆசனை பற்றி அறிய உண்மையில் வெளிநாடுகளில் இப்போ எங்கிற நாளில் இல்லை நினைக்கிறேன்னு நான் அறியலை. ப்ரெக்னென்டான ஆக்களுக்குண்டே ஆசனப்பட்டியல் பிரத்யேகமாக இருக்கிறது காலுக்கு அப்படி என்று சொல்லி நீங்கள் உண்மையாக யூடியூப்பில் போனீங்கன்னா பார்க்கலாம். அவ்வாறாக இருக்கிறது நான் அறிய இங்கே இல்லை. அதை விட வேறு அப்டமல் ஷீல்டுன்னு எல்லாம் இருக்குது. அவையெல்லாம் இங்கே இல்லைன்னா நாங்கள் அதாவது வெளிநாடு மாதிரி மிகவும் வாகனங்களை கடந்து தூரங்கள் பாவிக்கிறதாக இல்லை என்றபடியால் அவை இன்னும் இங்கே இல்லை. இவராக பிரத்யேகமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதிலும் நாங்கள் அது ஒரு குறிப்பிட்ட விடயங்களே கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுவேன். இன்றைய தினம் கர்ப்பிணி பெண்கள் அந்த கர்ப்ப காலத்தின் போது செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டிய விடயங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இதில் உணவு, மருந்து, அவர்களுடைய அன்றாட செயற்பாடுகள் என்று பல விடயங்களையும் பேசியிருந்தோம். நித்திரை என்பது அவர்களுக்கு மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாகவே அந்த காலப்பகுதியில் இருக்கின்றது. ஆகவே இந்த நித்திரை அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக ஒரு 7 மாதங்களை கடந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அவருடைய நித்திரை கொள்கின்ற முறையில் அவர் கவனிக்க வேண்டிய விடயங்கள், அது மாத்திரமல்லாமல் அவ்வாறு கவனிக்காமல் விடுகின்ற பட்சத்தில் எவ்வாறான விளைவுகள் ஏற்படக்கூடும், அவை பற்றியெல்லாம் நாங்கள் கலந்துரையாடுவோம். நிச்சயமாக பொதுவாகவே தெரியும் எங்களோட மனித வாழ்க்கையில் நித்திரை என்றது முக்கியம். அதாவது இவ்வளோ உழைத்து இவ்வளோ வேலையில் செய்து அந்த நித்திரை என்ற அந்த நேரத்தில் தான் எங்களுடைய உடம்பு எல்லாமே ஒரு ஓய்வுக்கு இருக்கின்றது. அதாவது அந்த ஓய்வு மிக மிக முக்கியம். உங்கள் எல்லோருக்கும் விளங்கும் ஒரு நல்ல ஒரு இரவு நித்திரை, அதாவது தூக்கம் இல்லாத பொழுது அடுத்த நாள் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு அனுபவத்திலே பார்த்துருப்பீர்கள். ஆகவே நித்திரை என்பது முக்கியம், அது முக்கியம். இந்த கர்ப்ப காலத்தில் அடுத்த ஒரு கேள்வி பொதுவாக கேட்குறது, பகலில் நித்திரை கொள்ளாமா? பகலில் நித்திரை கொண்டால் பிள்ளையோட தலை பெருக்கும் அப்படியெல்லாம் கேட்பாரு. அப்படி அவ்வாறான விஷயங்கள் ஆக்கள் அது பழைய காலத்தில் உண்மையில் அவ்வாறாக உறுதிப்படுத்தப்பட்ட எந்த இதுவும் இல்லை. ஆனால் இந்த பகலில் படுக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம், பகலில் படுத்ததால் இரவில் சில நேரம் நித்திரையின்மைக்கு போகிற தன்மை இருக்கின்றது. பொதுவாகவே இந்த கர்ப்பவதியில் இதை பார்க்குறவர்களுக்கு விளங்கும். இந்த நித்திரையின்மை என்பது ஒரு கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. இரவில் நித்திரை வராதுன்னு சொல்வார்கள். நித்திரை முழித்திரை அந்த பிரச்சனை இயற்கையாகவே ஒரு கர்ப்பவதி இருக்கின்றதால் பகலில் அதிகமாக தூங்கும் இடத்து இரவில் தூக்கம் இன்மை பிரச்சனை வரலாம் என்ற ஒரு விஷயத்தை தான் இதில் நான் சொல்ல வருகிறேன். பகலிலும் தூங்கி இரவிலும் தூங்கலாம் என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் கூடுதலான நேரம் தூங்குவதும் கூடாது தானே, அளவாக தூங்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. பொதுவாக பகல் என்னும் பொழுது 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்பது பிரச்சனை இல்லை. அதாவது தூங்கக்கூடிய சந்தர்ப்பம் வெறும் வேலை செய்கிற பெண் என்றால் அல்லது 2வது 3வது குழந்தை என்னும் பொழுது மற்ற அவருக்கு சில நேரம் தூங்குவது. ஆகவே தூக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். மற்ற இந்த தூக்கத்தை ஏற்படுத்தல், தூக்கமின்மை என்னும் இரவில் ஏற்படுகின்ற பெண்கள் இருக்கும்போது அதை பொதுவாக சொல்வார்கள் பால் அல்லது சாதாரணமாக உரிய முறையில் சாப்பிட்டு அந்த எரிவை ஏற்படுத்துகிற சாப்பாடு இல்லாமல் நல்ல சாதம் சாப்பிட்டு பாலையும் குடித்து போட்டு படுக்கும்போது தூக்கம் வரும் என்று அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆகவே அந்த அவர்களுக்கு தூக்கம் வரக்கூடியது மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவாங்க. சில நேரம் டிவி போட்டிருக்கும், அப்போ அந்த சத்தம் இருக்கும்போது அவையத்தை தவிர்க்கணும். அதை கர்ப்பவதி இருக்கும்போது மற்றவர்கள் அதை தவிர்த்து அவரை நித்திரை அதை தூக்கம் போவதற்கு நாங்கள் உதவி செய்யணும்ன்றது ஒரு முக்கியமான விடயம். அடுத்தது இந்த படுக்கின்ற விதம். இந்த படுக்கின்ற விதம் சம்பந்தமாக முக்கியமாக கவனிக்கிறது 7 மாதம் 28-30 கிழமைகளுக்கு பிறகுதான். என்ன காரணம் என்று சொன்னால் இந்த நிமிந்து படுப்பது கூடாதுன்னு சொல்லுவோம்.
28 கிழமை அதற்கு பிறகு. என்ன காரணம்னு சொன்னால், அதாவது வயிறு அதாவது கர்ப்பப்பை பெரிதாகி குழந்தை உருவாகி இருக்கும்போது அந்த கர்ப்பப்பைக்கு பின்பக்கம் பிரதானமான நாளங்கள் நாடிகள் செல்கின்றது. ஆகவே இந்த குறிப்பாக இந்த நாளத்தை இந்த கர்ப்பப்பை அமர்த்தும் பொழுது அந்த பாரம் போகும்போது அந்த நாளத்தால் இரத்தோட்டம் குறையும். அப்போ அதனால என்ன எப்படியோ அது கர்ப்பப்பைக்கு வர இரத்தோட்டத்தை பாதிக்கும். ஆகவே குழந்தைக்குரிய இரத்தோட்டம் பாதிக்கப்படலாம். ஆகவே தான் 28-30 கிழமைக்கு பிறகு நிமிர்ந்து நிலையில் கூட நேரம் இருப்பதை தவிர்க்க என்று சொல்கிறேன். ஆகவே சரிந்து படுக்க சொல்லுவோம். அது வலதாகம் இருக்கலாம், இடது பக்கமாக இருக்கலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சில நேரம் இடது தான் நல்லம் என்று சொல்லியெல்லாம் அது வேறு மருத்துவ ரீதியான காரணங்கள் வேறு சந்தர்ப்பங்கள் நாங்கள் கூடுவோம். அதை இதோடு சேர்த்து குழப்புவார். அவ்வாறு இல்லை. ஏனென்றால் இடது பக்கம் மாத்திரம்தான் திரும்பி படுக்கணும் என்றால் 10 மாதம் படுக்க இயலாது. ஆகவே 2 பக்கம் படுக்கலாம்ன்றது நிமிர்ந்து படுக்கிற இந்த நேரத்தை குறைக்கணும் என்று சொல்லி, அப்போ அது அந்த அதாவது 28-30 7 மாதத்துக்கு பிறகான அதுக்கு முன்னான காலப்பகுதியில் படுக்குதல் பிரச்சனை இல்லை. பொதுவாகவே இந்த காலுக்கு இடையில் தலையினை வைத்து அதாவது அவர்களுக்கு கம்ஃபர்டபுள்னு சொல்லுவோம், அதாவது சுகமாக இருக்கின்ற பொசிஷனை எடுத்து அதுக்குரிய மாதிரி தலையணையில் வைத்து படிப்பதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. சில பேர் கால்களுக்கு இடையில் வைக்கும் பொழுது அவர் ஏனென்றால் அந்த ஏற்கனவே கொஞ்சம் உடம்பும் வச்சிருக்கும், வயிறும் இருக்கேக்க அந்த பாரங்கள் இருக்கேக்க சில நேரம் நாங்கள் எல்லோருமே யோசிப்பது மாதிரி இல்லை. அந்த குறிப்பிட்ட ஒரு பெண்ணுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விதமாக ஒரு தலையணைகளை வைத்து படிக்கும்போது ஒரு சுகமாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. குறிப்பாக கவனிக்க வேண்டியது 7-8 மாதங்களுக்கு பிறகு நிமிர்ந்த நிலையில் கன நேரம் அதாவது மத்தியால கணக்கில் பதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றதான் அந்த முக்கியமான அந்த விடயம். இந்த நித்திரை கொள்ளும் போது மற்றும்படி அந்த எந்த பக்கமும் ஓகே, அதாவது பிரச்சனை இல்லை. இதேவேளை அடுத்ததாக நாங்கள் பேசுவதானால் அநேகமாக இருக்கக்கூடிய சந்தேகம் வெளிப்படையாக கேட்பதற்கு தயங்கக்கூடிய ஒரு விடயம் என்று கூட குறிப்பிடலாம். கர்ப்ப காலத்தின் போதான அவர்களுடைய தாம்பத்திய உறவு பற்றிய கேள்விகள் அவர்களுக்குள் இருக்கும். அது பற்றி உங்களுடைய அறிவுரை? இதில் முக்கியமாக முதல் 3 மாத காலங்களில் பொதுவாக நாங்கள் தாம்பத்திய உறவை தவிர்த்து கொள்ளலாம் என்றால் நல்லம் என்று சொல்லுவோம். ஆனால் குறிப்பாக வேண்டாம் என்று சொல்லுவோம். எப்பொழுதுன்னு சொன்னால் முதல் 3 காலத்தில் இரத்தப்பெருக்கு ஏற்பட்டிருந்தால் அல்லது ஏற்கனவே குற மாதத்தில் குழந்தைகள் பிறந்திருந்தால் அல்லது இரட்டை குழந்தைகள் இவ்வாறான சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் சொல்லுவோம் அதை தவிர்க்க சொல்லி. ஆனால் மற்றும்படி முதல் 3 மாத காலத்தில் பொதுவாகவே தவிர்ப்பது நல்லம். கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய சந்தர்ப்பம் தான் நான் அது சொன்னேன். அதை விடுத்து மிச்சம் அதாவது 3 மாதங்கள் பிறகு தாம்பத்திய ஏற்படுறதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்றுதான் சொல்கிறோம். ஆனால் அந்த நச்சுக்கொடி பிளசண்டாக்குகளை இருக்கும் சந்தர்ப்பங்களில் இரத்தப்பெருக்கை ஏற்கலாம் என்று நான் ஏற்கனவே நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன். அவ்வாறான சந்தர்ப்பம் குறை மாதத்தில் குழந்தை பிறந்திருந்த சந்தர்ப்பம் அல்லது இரட்டை குழந்தைகள் இருக்கும் பொழுது மற்றும்படி அதாவது வயிற்றில் சில கட்டிகள் இருக்கின்ற பொழுது அதாவது இந்த ஃபைப்ராய்டுன்னு சொல்ல அவ்வாறான இதுகள் இருக்கும் பொழுது நாங்கள் தவிர்ப்பது நல்லம் என்று சொல்லுவோம். அல்லது மருத்துவர் என்ற ஆலோசனைக்கு ஏற்ற முறையில் அவர்கள் இருந்து கொள்ளலாம் என்று சொல்லலாம். மற்றது இவ்வாறான அதாவது தாம்பத்திய உறவு சம்பந்தமாக அவர்களுக்கான அறிவுரைகளை நாங்கள் பிரத்தியமாக அதாவது இருக்கலாம், அதாவது வைத்துக்கொள்ளலாம் என்றதான் விஷயம். அது சம்பந்தமான அறிவுரைகள் நாங்கள் சேவை ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஆகவே அதை வைத்துக்கொள்வதில் அந்த குறிப்பிட்டு நாங்கள் சொல்கிற அந்த சந்தர்ப்பங்களை தவிர்த்து மற்றவர்கள் தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்வதில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை என்பதுதான் முக்கியமான விடயம். இன்னொரு விடயம் சொல்கிறேன், அந்த குழந்தை பிறக்கின்ற காலப்பகுதிகளில் அந்த வைத்து கொள்ளும்போது அந்த விந்து காரணமாக சில நேரம் அந்த கர்ப்பப்பையின் வாசல் திறக்கலாம் என்று சொல்லி அதாவது அதில் இருக்கிற அந்த பதார்த்தம் ப்ரோஸ்டோகிளான் என்பது அவ்வாறாக சொல்கிறார்கள், நன்மைகள் இருக்கின்ற கூட சொல்கிறார்கள். ஆக மொத்தத்தில் தாம்பத்திய வைத்துக்கொள்வதில் பெரிய பிரச்சனை அதாவது வைத்துக்கொள்ளலாம் கர்ப்ப காலத்தில் அந்த குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களை விடுத்து. இதேவேளை இவ்வளவு நேரமும் நாங்கள் பேசிய விடயங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் தொடக்கம் எங்களுடைய சாதாரணமான அந்த கர்ப்பிணி பெண்கள் நித்திரை கொள்ள வேண்டிய முறைகள் வரையான விடயங்களை பார்த்தால் அவை அத்தனையும் அவர்களுடைய உடல் சார்ந்த அவர்களுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தமானதாக இருக்கின்றது. இதேவேளை கர்ப்பிணி பெண்களுக்கான உளவியல் ரீதியான ஆரோக்கியம் என்று பேசுகின்ற போது அவர்கள் சில நேரங்களில் சாதாரணமாக எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த விடயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள், இவ்வாறான படங்களை பார்ப்பது, புத்தகங்களை படிப்பது, இவ்வாறான பலவற்றில் அவர்களுடைய அறிவுரைகள் அங்கு இருக்கும் உளவியல் சார்ந்த தாக்கத்தில். ஆகவே அதை பற்றி உங்களுடைய கருத்து?
நிச்சயமாக இந்த உளவியல் சார்ந்தமான தாக்கம் என்பதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை அல்லது இதை விளங்கிக் கொள்வதும் இல்லை. கர்ப்ப காலம் என்று சொல்கிறது ஒரு இனிமையான காலம், அது ஒரு சந்தோஷமான காலம். அதை அவர்களை அனுபவிக்க விட வேண்டும். கூடுதலான அறிவு, அதாவது உரியவர்களின் அறிவுரைகளை விடுத்து நாங்களும் சொல்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு கூடுதலான அறிவுரைகளை சொல்வது, அந்த கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடு என்று சொல்லும்போது அந்த மன அழுத்தம் கூடும். ஆகவே அந்த மன அழுத்தத்துக்கு ஏற்படுத்த விடாமல் தவிர்க்க வேண்டும். அதே நேரம் இவர்களுக்கு அந்த என்ன பலவிதமான எதிர்பார்ப்புகள், சில நேரம் இவ்வாறு குழந்தை பெற்றுக்கொண்ட பயங்கள் இருக்கலாம். ஸோ பல்வேறு விதமான ஒரு ஒரு குழப்பம் அல்லது என்னென்னு சொல்ல, அது ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கும். அதாவது அந்த வருத்தம் என்று சொல்கிற அழுத்தம் இல்லை, ஆனால் ஒரு இது அதை நாங்கள் இல்லாமல் ஈஸ் பண்ணுறதுக்கு, அதை இலகுவாக்குறதுக்கு, அதாவது தொலைக்காட்சிகள் பார்த்தல், புத்தகங்கள் வாசித்தல், பத்திரிகைகள் வாசித்தல் போன்றவற்றில், மற்றது நாங்கள் இயற்கை ரசிக்கிறதுக்காக நான் சொன்ன அந்த நடக்கிறது, இவ்வாறாக அந்த கர்ப்பவதிகள் அதை யோசித்து அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதை விடுத்து நான் இதுக்குள்ளே இருப்போம் என்று சொன்னால் சில நேரம் அவர்களே அந்த வட்டத்துக்குள் விழுந்து மன அழுத்தங்களை ஏற்படும். அதாவது மன அழுத்த வியாதி கர்ப்ப காலத்திலும் கர்ப்பம் அடைந்து பிள்ளைகளை தாம்பரவார்ன்ற இன்னொரு விஷயம். உண்மை நாங்கள் அது சம்பந்தமாக நீங்கள் கதை திருப்பீர்கள். சில நேரம் அந்த மனநோய் நிபுணர்கள் இது சம்பந்தமான ஒரு நல்ல விளக்கத்தை அவர்கள் கொடுப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு மன அழுத்தம் ஏற்படலாம் என்பதை நீங்கள் எல்லோரும், அதாவது நாங்கள் சுற்றி இருப்பவர்கள் கவனத்தில் கொண்டு அவர் இந்த கர்ப்பவதிக்கு எங்களால் இயன்ற உடல் மற்ற உள ரீதியான அதாவது உதவிகள் அது முக்கியம் என்பதை நாங்கள் எல்லோரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அழகாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு உடல் சார்ந்த அந்த தேக ஆரோக்கியம் என்பது எவ்வளவு தூரம் அவசியமாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு அவருடைய உள்ளத்தையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வதும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பொறுப்பாக இருக்கின்றது. இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கர்ப்பிணி பெண்களுக்காகத்தான் பேசியிருந்தோம். கர்ப்பிணி பெண்களுடைய அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட காலம் அவ்வளவற்றிலும் அவர்கள் செய்ய வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் என்று நாங்கள் அனைத்து விதமாகவும் பேசியிருக்கின்றோம். உணவு பழக்க வழக்கம் தொடங்கி அவர்களுடைய அன்றாட செயற்பாடுகள் வரை அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை தவிர்த்தால் நல்லது என்பதாக பல விடயங்களையும் உள்வாங்கிய ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே எங்களோட நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்தார் மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் வைத்திய நிபுணராக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் ஆர் பிரதாபன் அவர்களாகவே எங்களோடு இணைந்து கொண்டு இன்றைய தினம் கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத விடயங்கள் என்ற அத்தனை விடயங்களையும் எங்களோடு மிகவும் எளிமையான ஒரு கலந்துரையாடலாக மாற்றி அமைத்து தந்தமைக்காக வைத்திருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றிகள் டாக்டர். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி கர்ப்பிணி பெண்களை மையப்படுத்தியதான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தது. கர்ப்பகாலம் என்கின்ற போது 1000 விதமான சந்தேகங்கள் எங்களுக்குள் ஏற்படுகின்ற போது அவற்றில் நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள், செய்யக்கூடாத விடயங்கள் என்ற பலவற்றையும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இவற்றை தாண்டி உங்களுடைய பிரத்யேகமான உடல்நிலை, வைத்தியருடைய ஆலோசனைகள் என்பவையும் இந்த விடயத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியவை என்பதையும் நாங்கள் கூறிக்கொண்டு இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிய அனைத்து விடயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.